அந்த கிருஷ்ண பிரசாத் ஃபேமிலியோட கோயிலுக்கு வந்தாச்சு சார். வேணா சார். ஏன் அரெஸ்ட் பண்ணுவானா? என்ன கேஸ்ல அரெஸ்ட் பண்ணுவான்? ட்ரக் டீலிங்ஸ், அன்னிச்சலாவணி மோசடியா, சிமெண்ட் உள்ள சிட் ஃபண்ட் உள்ள என்ன கேஸ்ல அரெஸ்ட் பண்ணுவான்? நோபடி கேன் டச் மீ. என்ன நம்ம ஆளுங்க 4 பேர் மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க அடி தாங்க முடியாம அபூர்வரா மாறினாங்கன்னா இல்லைன்னா இந்த ராஜசேகர் நேரில் கூட யாரும் டச் பண்ண முடியாது. ஐ எம் a clean perfect gentleman. கரெக்டா சொன்னீங்க சார். நீங்க தான் பீட்டர் ஃபெர்னாண்டஸ் கண்டுபிடிச்சீங்க. கானூன்ல கூட அந்த பீட்டர் ஃபெர்னாண்டஸ் ஞாபகத்துல கூடாது. என்ன? சரி சார். போலீஸ் ரெக்கார்டு படி அவசரத்துக்கு 4 வருஷம் ஆச்சு. அவன் சாப்டர் க்ளோஸ். இப்ப இருக்கிறது ராஜசேகர். This Rajashekar is a clean and perfect gentleman. जिष्टायामस्यां सुमेधो पेर्नक्षत्रं कृष्ण प्रसाद स्वाति स्वाति नक्षत्रे तुलारासोजास्या कृष्ण प्रसाद नामधेयस्य महालक्ष्मी चित्रे चित्रा नक्षत्रे कन्यारासोजातायाः महालक्ष्मी नाम्न्याः नामधेयस्य प्रिया अश्विनी नक्षत्रे मेषरासोजातायाः प्रिया नाम्न्याः. ஒரு பேரு விட்டு போச்சு. சொல்லுங்க. ராஜா சுவாதி நட்சத்திரம். स्वाति नक्षत्रे तुलारासोजास्या राजा नामधेयस्य. ராஜா நீ வீட்டுக்கு வர போறல்ல? சாமி, எனக்கு ஒரு ரச்சனை பண்ணுங்க. अद्यपूर्वं देवं सकल विशेषेण जिष्टायामस्यां सुमेधो जमानस्य कृष्ण प्रसाद स्वाति स्वाति नक्षत्रे तुलारासोजास्य कृष्ण प्रसाद नामधेयस्य महालक्ष्मी चित्तिरै चित्रा नक्षत्रे कन्यारासोजातायाः महालक्ष्मी नाम्न्याः प्रिया अश्विनी अश्विनी नक्षत्रे मेषरासोजातायाः प्रिया नाम्न्याः नामधेयस्य. அவங்க குடும்ப சௌக்கியமா இருக்கணும்னு अस्य यजमानस्य सकुटुम्बस्य क्षेमस्थैर्य धैर्य वीर्य विजय आयुरारोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं என் குடும்பத்துக்கு அர்ச்சனை பண்றதுக்கு நீ யாரா ராஸ்கல்? உங்க மேல அக்கறை உள்ளவ சார். என் மேல உனக்கு என்ன அக்கறை? உங்களுக்கும் குடும்பத்துக்கும் என்னால அதை ஆடக்கூடாது பாருங்க. அந்த அக்கறை என்ன தவிர வேற யாருக்கு இருக்க முடியும்? மிரட்டுறியா? சார் சார் இருங்க. ஏன் செல்போன் எடுக்கிறீங்க? உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அரெஸ்ட் பண்ண போறீங்களா? என்ன தப்புன்னு சொல்லுவீங்க? ஐ எம் a constructor builder, that's all. Of course. எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன். விட்னஸ் எங்க இருக்கு? அடுத்த வாரம் உங்க ஆளுக்கு கோர்ட்டுக்கு வந்து வாயை திறப்பானுங்கல்ல, அப்ப எல்லா உண்மையும் வெளியே வரும். அதுக்கப்புறம் உன்னை கழுத்தை பிடிச்சு உள்ள தள்ளுறேன் பாரு. என்ன பிரயோஜனம்? அப்புறம் நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க. உன் குடும்பம் இருக்காது. நீங்க சத்திங்கன்னா கவர்மெண்ட்ல 1 லட்ச ரூபாய் பணம் கொடுப்பாங்க. அவ்வளவுதான். உங்களுக்காக சிலையெல்லாம் வைக்கிறது இல்ல, ஸ்கூல் லீவ் விடுறது இல்ல. அது தெரிஞ்ச போலீஸ்காரங்க ஏன் மறுபடியும் சாகுறீங்கன்னு தெரியல. என்னங்க என்னங்க இது? அவன் பேசிட்டே இருக்கா, நீங்க சும்மா இருக்கீங்க. அரெஸ்ட் பண்ணுங்க அவரை. பண்ணுங்கம்மா, பண்ணுங்க. என்ன குங்குமம் வச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இவர் போகும்போது சும்மா போவாரு. உங்க பூவையும் போட்டையும் எடுத்துட்டு போயிடுவாருமா. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? கவர்மெண்ட்ல கொடுக்குற 400 ரூபாய் பணத்தையும் ஒரு தைய மிஷினையும் வச்சுட்டு அதை குழந்தைய வளர்க்க முடியாம அவஸ்தைப்படுவீங்க. இப்படிதான் திருச்சியில பிரகாஷ்னு ஒருத்தன் உங்களை மாதிரிதான் எவ்வளவோ சொன்ன கேட்கல. திடீர்னு ஒரு நாள் லாரில அடிப்படி செத்து போயிட்டான். மத்தவங்களுக்கு தான் அது ஆக்சிடென்ட். ஆனா அந்த லாரியை ஓட்டுனதே நான் தான். இதுல வேடிக்கை என்னன்னா, செத்தவனோட கொண்டாட்டி என் காலை பிடிச்சிட்டு ஐயா என் புருஷன் போயிட்டான்னு ஒரே கதர்னா. அப்புறம் நான் அவளுக்கு பணத்தை கொடுத்தேன். என்ன தியாகின்ட்டானுங்க. கொலை பண்ண நான் தியாகி ஆயிட்டேன். மறுபடியும் என்ன தியாகி ஆக்கிடாதீங்க. பூவோடையும் பொட்டோடையும் மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா. அதெல்லாம் இல்லைன்னா அசிங்கமா இருப்பேன். உன் புருஷனுக்கு புத்தி சொல்லு. டாடி, இன்னைக்கு ராஜா வர போறான். சீக்கிரம் வீடு போலாம். என்னங்க ராஜாவை பாத்தீங்களா? புது இடம், புது மனுஷங்கிற நினைப்பே இல்லாம நீ பிறந்து வளர்ந்தவ மாதிரி எவ்வளவு சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கா. அண்ணா அண்ணா, இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. பொம்மையெல்லாம் பிடிச்சிருக்கா? ஓ பிடிச்சிருக்கு. என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி தினம் விளையாடலாமா? நாளைக்கு நான் வீட்டுக்கு போயிடுவேனே. ஏன்? உங்க அப்பா இங்க இருக்காரு, எங்க அப்பா அங்க இருக்காரு. என்ன சார் நாளைக்கு வரேன், நீங்க இன்னைக்கே வந்துட்டீங்க? ராஜாக்கு ஏதாவது சொல்றத கேட்க மாட்டேன்டாடா. அதான பார்த்தேன். அவனை நான் அப்படி வளர்க்கல சார். எங்க போனா ஒட்டிக்குவான். எல்லாருக்கும் அவனை பிடிக்கும் சார். ஐயோ, அதுவும் ஓடி அட பெரிய வீடு, கூட விளையாட தங்கச்சி பாப்பா, அவனை பாத்துக்க ஆளுங்க, இதெல்லாம் இருக்கும்போது அவனுக்கு என்ன சார் குறைச்சல்? நீங்க உட்காருங்க சார். ராஜாவை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுற. அதே மாதிரிதான் எனக்கும் அவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. உண்மையா சொல்ல போனா இந்த 6 நாள் நான் சந்தோஷமா இருந்த மாதிரி என்னைக்குமே இருந்ததில்லை. இப்பதான் எனக்கு ஒரு புது குழப்பமே வந்து. என்ன சார்? ராஜா யார் கூட இருந்தா நல்லா? இதுல என்ன சார் பெரிய குழப்பம்? அவன் எப்போதும் போல
யோசிக்கிறியா சூர்யா? நானும் யோசிச்சுட்டு தான் வந்திருக்கேன். அப்பாவே இல்லாம இருந்த ராஜாவுக்கு அப்பாவா நீ கிடைச்சிட்ட. புள்ளைய எழுந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிற உனக்கு ராஜா கிடைச்சிட்டான். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா நான் என் புள்ளைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சொந்தம் கொண்டாட முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். அவனும் மறந்து போய் கூட என்ன அப்பான்னு கூப்பிட மாட்டேங்கிறான் சூர்யா. சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்றேன். யோசிச்சு பாரு. செத்து போயிட்டு தான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன் பையன் உயிரோட இருந்து அவன் யார் கூடயோ இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவனை கூட்டிட்டு வந்து உன் கூட வச்சுக்கணும்னு நீ நினைப்பியா இல்லையா? அதே மாதிரி ராஜாவை என் கூட கூட்டிட்டு போய் வச்சுக்கணும்னு நினைக்கிறது தப்பா சூர்யா? ராஜாவோட எதிர்காலத்துல உனக்கு அக்கறை இருக்குல்ல, அவனை நான் நல்லபடியா பார்த்துப்பேங்கிற நம்பிக்கையும் உனக்கு இருக்குல்ல. நீ எது சொன்னாலும் அவன் கேட்கறான். ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரியாம இருந்த ராஜாவை 1 வாரம் என் கூட அனுப்பிச்சு வச்சது நீதான் சூர்யா. அவன் எப்பவும் என் கூடவே அவங்க அப்பா கூடவே இருக்கணும். அதையும் நீதான் அவனுக்கு சொல்லணும். என் மகனை எனக்கு மடிப்பிச்சியா கொடுத்துரு ப்ளீஸ். ராஜாவை நாளைக்கு கூட்டு வரேன். காத்துட்டு இருந்தீங்களா? பெத்த பிள்ளை அனாதையா தெருவில் விடலாம் அடைய விட்டுருந்தீங்க. இவனை கடைசிட்டால கூடி போக வேண்டியதானே? எடுத்து வளர்த்த பாவத்துக்காக திருப்பி என்கிட்ட வந்து விட்டுட்டீங்களா? இதை பாருங்க சார், நான் ஒண்ணு இங்க அனாதை ஆசிரமம் நடத்தல. தெருவில் போறவங்க எடுத்து வளர்த்துட்டு இருக்கிறது. இவனுக்கு நான் என்ன பண்ண முடியும்? திருப்பி என்கிட்ட வந்து விடுறீங்க. என் ஒரு வயிற்று கழுவுறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் சார். ஆனா இவனுக்கு நல்லாவே தெரியும். நான் உனக்கு அப்பா இல்லடா, இவர் தாண்டா உனக்கு அப்பா. மறுபடியும் நீ என்ன வந்து பார்க்க வேண்டாம். உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நீ போய் சொல்ற நான் அந்த புது அப்பா கூட போனவன் தானே நீ இப்படிலாம் சொல்ற? நிஜமாவே சொல்லு, நான் போகணுமா? நீ போய்தான் ஆகணும். சொல்றல புரியல? ஒண்ணு எனக்கு புரியல. அப்பா ஓட்டு போங்க சார். சொல்ல முடியும்? உயிரை என்னால் எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? உன்னை பிடிக்கலன்னு சொல்லுது சத்தியமா போய்தாண்டா. என்ன பிடிச்சிருக்குல்ல, என்ன பிடிச்சிருக்குல்ல, நான் அங்க போய் இருக்கணும் தான் நீ போய் சொல்லிருக்க. எனக்கு நீயும் வேண்டாம் அவரும் வேண்டாம். நான் போறேன், எங்கேயாவது போறேன். நான் போறேன் ராஜா. ராஜா 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 ராஜா
ராஜா ராஜா ஹலோ கிருஷ்ண பிரசாத்யா? நான் ராஜசேகர் பேசுறேன். உங்க பையன் என்கிட்ட தான் சார் இருக்கு. என்னோட குடோனுக்கு வந்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பேசலாம்.